ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். முந்தா நாள் நைட்டு நானும் பாப்பாவும் மருதாணி வச்சுருந்தோம். எங்களுக்கு மருதாணி எப்படி செவந்திருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பாவுக்கு கம்பல்சரி 2 வாரத்துக்கு ஒரு தடவை மருதாணி வச்சிடணும். அப்போ தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா மருதாணி யாராவது வச்சுருக்கிறத பார்த்தாங்கன்னா, எனக்கு மருதாணி வைக்கல, எனக்கு மருதாணி வைக்கலன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களாம் சின்ன வயசில் மருதாணினா எப்படி இருக்குன்னு கூட தெரியல. இப்போ பாப்பாவுக்கு 3 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு இப்பயே மருதாணி இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், டிசைனிங் முதற்கொண்டு சொல்கிற அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்காங்க. நம்மலாம் 3 வயசில் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போமோன்னு நமக்கே தெரியல. நாம்பலாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, அதை விட்டால் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் அப்போ வைப்போம், அவ்வளோதான். இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. கம்பல்சரி மருதாணி கையில் இருந்தே ஆகணும். அலைஞ்சிருச்சுன்னா அடுத்த ஒரு பார்ட்டை அரைச்சி அன்னைக்கே வச்சா தான் அந்த பிள்ளைங்களுக்கு மனசாருது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சொல்லி இப்படி வைங்கம்மா, அப்படி வைங்கம்மாலாம் சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நடுவில் ஒரு புள்ளி, இங்கிட்டு 3 புள்ளி, அங்கிட்டு 3 புள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரே டிசைனை தான் போட்டுட்ருப்போம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க அந்த மருதாணி இலைய வச்சு ஸ்ப்ரே பண்ணி வைக்கிறதுன்னு நிறைய டிசைன்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே ரெகுலர் தான். இங்கிட்டு நடுவில் 3 புள்ளி வச்சோமா, அங்கிட்டு 3 புள்ளி, அங்கிட்டு 3 புள்ளி வச்சு நம்ம டிசைனை ஃபினிஷ் பண்ணுறது. அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான். எப்பவும் போல தான் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு தக்காளிலாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சமாக மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி வர அளவுக்கு வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான்.